ராணுவத்தினராக இருந்தாலும் தண்டனை நிச்சயம். பொன்சேகா பகிரங்கம். கோமா நிலையில் தேசபந்து மிரண்டு போன குற்றப்புலனாய்வு அதிகாரிகள். நாட்டில் ஆரம்பமாகவுள்ள புதிய விமான சேவை வெளியான மகிழ்ச்சி தகவல். மன்னர் சார்ல்ஸ் வைத்தியசாலையில் அனுமதி. பிரிட்டனின் செயலை அனுர அரசாங்கம் கண்டிக்காதது ஏன்? விமல் கேள்வி. பாங்காக்கில் அவசரகால நிலை பிரகடனம். படலந்த போன்று வடக்கில் இயங்கிய வதை முகாம்கள். அனுர அரசாங்கத்தின் நடவடிக்கை என்ன? உலக நாடுகளின் தடையை எதிர்கொள்ளும் அபாயத்தில் இலங்கை. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்தால் இராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதி உள்ளிட்ட 4 எதிராக பிரித்தானியா விடுத்துள்ள பயணத்தடை குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜகத் ஜெயசூரிய, வசந்த கரண்ணாகொட ஆகியோர் போர்க்களத்தின் முன்வரிசையில் நின்று போரிட்டவர்கள் அல்லர், பின்வரிசையில் நின்றவர்கள். போர்க்களத்தின் பின்வரிசையில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதனை விசாரிக்க வேண்டும். நான் இராணுவ தளபதியாக இருந்த காலத்திலேயே ஜகத் ஜெயசூரியவுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்திருந்தேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இவர்களில் இருவரை பற்றி நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் விமர்சித்துள்ளேன். அதேபோன்றே போர்க்களத்தின் முன்னரங்கில் நின்று போரிட்ட சவேந்திர சில்வா எதுவித தவறும் செய்யவில்லை என்று உறுதிபட என்னால் கூற முடியும். மனித உரிமை மீறல்கள் ஈடுபட்டவர்கள் இராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று சரத் பொன்சேகா தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் வழங்கிய தகவல்களால் விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நீதிமன்றத்தால் கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் தான் தலைமறைவாக இருந்த காலத்தில் நடந்த சில தகவல்கள் மற்றும் நிகழ்வுகள் தனக்கு நினைவில் இல்லை என்று பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் தெரிவித்துள்ளார். நான் முச்சக்கர வண்டியொன்றில் ஏறி கிரிவுல்ல வீட்டிற்கு சென்றேன். முன்னால் கதவு மூடப்பட்டிருந்தது. இதனால் மதில் மீது ஏறி ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்தேன். இத்தனை காலமும் நான் கிரிவுல்ல வீட்டில் இருந்தேன். சாப்பிடுவதற்காக அங்கும் இங்கும் சென்றேன். கடையில் தான் உணவு பெற்றேன். இதன் போதே எனக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறித்து நான் அறிந்தேன். அறிந்தவுடன் எனது ஆடைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு முச்சக்கர வண்டியில் மாத்தறைக்கு வந்தேன். மாத்தறையில் தங்க இடம் இருக்கவில்லை. ஹோட்டல் ஒன்றிலேயே தங்கியிருந்தேன். அடுத்த நாள் நன்றாக ஆடை அணிந்து கொண்டு மாத்தறை நீதிமன்றத்திற்கு வந்து அங்கிருந்த கதிரையில் அமர்ந்து கொண்டேன். நான் ஹோக்கந்தரையில் இருந்து கிரிவுல சென்று தங்கியிருந்த காலப்பகுதியில் நடந்தவை எதுவும் எனக்கு நினைவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பிட்ஸ் ஏர் தனியார் விமான நிறுவனத்தின் விமான சேவை எதிர்வரும் 4ஆம் திகதி முதல் செயல்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விமான சேவை இலங்கையிலிருந்து மலேசியாவின் கோலாலம்பூருக்கு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பயணிகள் மலிவு விலையில் இந்த விமான சேவையை பெற முடியும் என்றும் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டில் தனியார் விமான நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்று வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் 4ஆம் திகதி நாட்டின் முதல் தனியார் விமான சேவை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. புற்றுநோய்க்கான சிகிச்சை காரணமாக ஏற்பட்ட பக்க விளைவுகளால் பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த தகவலை பக்கிங்ஹாம் அரண்மனை அறிக்கையொன்றின் மூலம் நேற்றைய தினம் வெளிப்படுத்தி இருந்தது. கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் தான் கண்டறியப்பட்டதாக ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவித்தார். அப்போதிலிருந்தே அவர் புற்றுநோய்க்கான சிகிச்சைகளை தொடங்கியுள்ளார். பக்க விளைவுகள் ஏற்பட்டமைக்கான காரணத்தை அரண்மனை வெளிப்படுத்தவில்லை என்றாலும் அவை தற்காலிகமானவை எனவும் சிறிய வைத்தியசாலை கண்காணிப்பு அவசியம் எனவும் தெரிவித்துள்ளது. மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் தற்போது குணமடைந்து வருவதாகவும் இதுபோன்ற நேரங்களில் பக்க விளைவுகள் பொதுவானவை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னரின் நேர அட்டவணைகளில் இதனால் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இருக்காது எனவும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மன்னர் 3ஆம் சார்ல்ஸின் மருமகளும் வேல்ஸ் நாட்டு இளவரசியுமான கெத்ரினும் கடந்த ஆண்டு தனக்கு புற்றுநோய் இருப்பதை அறிவித்திருந்தார். எனினும் சில மாதங்கள் நடத்தப்பட்ட கீமோதெரபி மூலம் அவர் இப்போது பூரண குணமாகியுள்ளார். இலங்கையின் முன்னாள் படை தளபதிகள் 3 எதிராக
பிரிட்டனால் விதிக்கப்பட்டுள்ள தடைக்கு எதிராக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். போலியான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே பிரிட்டனால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் வெளிவிவகார அமைச்சரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பிரிட்டனின் இந்த நடவடிக்கை கண்டிக்கப்படவில்லை என்றும் விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டியுள்ளார். தாய்லாந்தின் பாங்காக் நகரில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தாய்லாந்தின் பாங்காக் உள்ளிட்ட பகுதிகளில் உணரப்பட்டதைத் தொடர்ந்து தாய்லாந்து பிரதமர் பேடாங் டன் ஷினவத்ரா பாங்காக்கில் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மியன்மாரின் இரண்டாவது பெரிய நகரமான மண்டலேயில் இன்று 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் தாக்கம் தாய்லாந்து மற்றும் வியட்நாம் வரை உணரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. படலந்தை போன்று வடக்கில் பல வதை முகாம்கள் இருந்தன. அதை விசாரிக்க இந்த அரசாங்கமும் தயாரில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். அண்மையில் 4 பேரை பிரித்தானியா தடை செய்தது. அதனை எமது கட்சியும் வரவேற்றுள்ளது. மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டு ஆதாரங்களுடன் இருந்த பலரில் 4 பேரை பிரித்தானியா தடை செய்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் அந்த ஒருதலைபட்சமான முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என தெரிவித்துள்ளார்கள். படலந்த அறிக்கை பற்றி பேசும் அவர்கள் பல வதை முகாம்கள் வடக்கில் இயங்கின. இராணுவத்தினரிடம் கையளித்தவர்கள் உள்ளனர். அதை விசாரிக்க தயாரில்லை. அதை பற்றி பேச அவர்கள் தயாரில்லை. கடந்த கால அரசாங்கங்கள் என்ன பதிலை தந்தார்களோ அதே பதிலைத்தான் இவர்களும் சொல்கின்றார்கள். அவர்களது செயல்பாடுகளை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கத்திற்கு ஒரு கால அவகாசத்தை வழங்கியுள்ளோம். பொருளாதார நெருக்கடிக்குள் இருக்கும் நாட்டை எடுத்துள்ளார்கள். அவர்கள் உடனடியாக மேஜிக் செய்ய முடியாது. அவர்கள் பொருளாதார ரீதியாக நாட்டை மீட்டு எமது அரசியல் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும். நாம் அதற்கு கால அவகாசம் வழங்கியுள்ளோம். அதனை அவர்கள் பயன்படுத்தி விரைவாக செய்ய வேண்டும். அது நடக்காவிடின் இந்த அரசாங்கத்தையும் நாம் எதிர்ப்போம். அதற்கான காலத்தை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள பல தனிநபர்கள் மீது தடைகளை விதிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இலங்கைக்கு எதிராக தடைகள் விதிக்கப்படலாம் என்று வழக்கறிஞர் பேராசிரியர் பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்துள்ளார். பல ஆணையகங்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றின் பரிந்துரைகள் எதையும் எந்த அரசாங்கமும் செயல்படுத்தாமையே இதற்கு காரணம் என அவர் கூறியுள்ளார். முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகொட, முன்னாள் இராணுவ தளபதி ஜகத் ஜெயசூர்யா மற்றும் பலர் மீது பிரித்தானியா தடைகளை விதித்துள்ளமை தொடர்பில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். நாட்டின் போரின் போது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் பல தனிநபர்கள் மீது பிரித்தானியா தடைகளை விதித்துள்ளது. மேலும் அவர்கள் பிரித்தானியாவிற்கு பயணம் செய்வதற்கும் பிரித்தானியாவில் சொத்துக்களை வைத்திருப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நாட்டில் அவர்களின் பெயர்களில் சொத்துக்கள் இருந்தால் தடை செய்யப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது.